உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கிட்டே அதை விட்டுருவாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. சார் முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க சார். இதான் பொண்ணு இதான் பையன், அந்த அறிமுகத்தெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க. யார் ஆரம்பிக்கிறா இது ஆரம்பிக்கலாங்களா? ஒரு கௌரவமா கல்யாணம் பண்ணணும், நீங்களும் பார்த்து பண்ணுங்க. எங்க வீட்டு சைடுல இருந்து தாலிக்குடி இவ்வளவு போடுறோம், இப்படி மண்டபம்லாம் பிடிக்கிறோம், பொண்ணுக்கும் பார்த்து நகை போடுங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இப்படி நாசுக்காதான் அவங்க பேசி வந்தாங்க. கௌரவம்னு சொல்லி ஒண்ணு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. உங்க பொண்ணுக்கு இப்போ எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, இதுக்காக நீங்க ஏன் செலவு பண்றீங்க? அதை வந்து ஒரு டெபாசிட்டா அவங்க பேர்ல போட்டு விட்டுருங்க, அவங்க பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகி. மருமக வந்து 20 சவரம் போட்டு வந்தாலும் நான் பார்த்ததில்ல, நான் அது கேட்கல. நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள். எனக்கு இருந்தது ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணு நம்ம பண்ணுமேன்ட்டு நான் ஒரு 15 சவரம் போட்டேன். பிரசன்ட் பண்றது, ஆனா மருமக எவ்வளவு போட்டு வந்துச்சு, மகளுக்கு எவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்த. ஓ, நீ அப்படி வரியா? ஒரே பொண்ணு இருக்கிற வீட்டுல இருந்து அதிகமா பொண்ணு எடுக்கிறாங்க சார். வரதட்சணை அதிகமா வேணும் அப்படிங்கிறாங்க. என்னடா இவ்வளவு அப்புறம் சம்பந்தி நல்லா பாத்துக்கலாங்களா, பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு என்ன செய்யறீங்க நீங்க அப்படின்னு அவங்க நேரடியாவே டிமாண்ட் வைக்கிறாங்க சார். அவரே சொல்றாரு. வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு நாங்க 10 பவுன் நகை போடுறோம், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன என்ன எழவி அது? அப்படி இருக்க பட்சத்துல எப்படி வரதட்சணை சிக்கல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க? ஏன் திமுங்களா? எப்படி கேட்டீங்கன்னா பெண் பிள்ளைகள் எல்லாமே படிச்சவங்க ஆயிட்டாங்க. அதே போல ஒரு பொண்ணை கொடுக்கறவங்க எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேக்குறது இல்ல. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அவருடைய சம்பளம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்கறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதான் பிரச்சனையே. எனக்கு தெரிஞ்ச பசங்களே 30க்கு மேல போனதுக்கு அப்புறமாவும் பொண்ணுகளை வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப கணக்கு பாக்குறாங்க. சொந்தத்திலே நாங்க முடிச்சுக்கலாம்னு இருக்கோம்ப்பா. ராசி நட்சத்திரம் செட் ஆகல, வேற பாத்துக்கலாம். மாப்பிள்ளை வீடு ரொம்ப தூரமா இருக்கு, பக்கத்திலே பார்க்கலாம்னு நினைக்கிறோம். பொண்ணு மேல படிக்கணும்ங்குது, வீட்டுக்கு போயிட்டு சொல்றான். மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் கலர் கம்மியா இருக்காரு. அழகா கம்மியா இருக்கிற பொண்ணுங்களையோ இல்லைன்னா இது கொஞ்சம் படிக்கிறது கம்மியா இருக்கிற பொண்ணுங்களோ சூஸ் பண்றதுக்கு இன்னுமே அவங்க யோசிக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பொண்ணுன்னு கிடைச்சா போதும்லாம் இப்ப எல்லாம் யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கல்யாணத்துக்கு அப்புறமா சரி நம்மளுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி ஒரு அளவுக்கு அந்த ஃபேமிலி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்றாங்களே. சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? சம்பாதிக்க இல்லாத பையனுக்கும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல. இவங்க ஏன் போறா ஹையர் தாட்ஸா இருக்க போய் தான் இவங்க சிக்கல்ல போய் விழுறாங்க. திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. ஐடி செக்டாரோ இல்ல 6 டிஜிட் 5 டிஜிட் சேலரி வாங்குறவங்க ஒரு கார் இருக்கணும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது பொண்ணு வந்து அந்த ஃபேமிலியில கொடுத்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இவங்களா வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 18 வயசுல நீ இவ்வளவு சம்பளம் வாங்கிருக்கணும், நீ கண்டிப்பா வீடு வச்சிருக்கணும், உனக்கு வந்து கடன் இருக்க கூடாது. செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நீ வந்து கண்டிப்பா கார் வச்சிருக்கணும்ங்கிற ஒரு பெண்ணுடைய அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒரு ஆண் மீது சுமத்தக்கூடிய வரதட்சணை சிக்கல் தான். ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. 2 பேரும் பணக்காரர் ஆகிறதுக்கு இவளை வச்சு நான் பணக்காரர் ஆயிடுமா, இவரை வச்சு நான் பணக்காரர் ஆயிட முடியுமாங்கிற முயற்சியா இப்ப கம்ப்ளீட்டா மாறிட்டதுனால இந்த சிக்கல் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. பெங்களூர்ல வேலை பாக்குது புள்ள, கை நிறைய சம்பாதிக்குது, நீயும் வேலைக்கு போற, 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சீங்கன்னா வருங்காலத்துல வந்து நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் பிள்ளைய. லைஃப் வந்து உங்களுக்கு மேனேஜ் ஆயிரும். பெங்களூர் கூலா இருக்கும், நீ பெங்களூருக்கே போய் செட்டில் ஆயிரு பேசாம. ஒண்ணு வாழ போற இடம் தானே, நம்ம அதனால 10 பவுன் 20 பவுனா சேர்த்து கொடுப்போம். போற இடத்துல அவங்க நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் சார் ஆக்சுவலா நம்பி செய்யறதுங்க சார். பெரிய வந்தா நீ என்ன கொண்டு வந்தன்ற பேச்சு காலத்துக்கும் கிடைக்கும். ஓகேங்களா, என் பொண்ணெல்லாம் வந்துட்டு நாங்க இப்படி பண்ணி கொடுத்தோம், நீங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பையனுக்கு இப்ப பிசினஸ் சொரிஞ்சிருக்கு, யாராச்சும் நல்ல வீட்டுல எடுத்திருந்தோம்னா நாங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பேன்னு மன உளைச்சல தினம் ஊசியில குத்துற மாதிரி குத்துவாங்க. If I'm not wrong,
சயின்டிபிக்லி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு வரதட்சணைன்னு சொல்லிட்டு இன்னைக்குலாம் வந்து ஏகப்பட்ட கேஸ் போட்டுட்டு தான் சார் இருக்காங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் இது வார்த்தையா இருக்கு. நான் கஷ்டப்படுறேன், உங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து கொடு, நீ என்ன கொண்டு வந்த, நீ கொண்டு வந்திருந்தானா நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்ல. இப்படி சொல்லுவது நெருக்கடியாக இருக்குமா இல்லையானா உங்க கேக்குறேன். இப்ப இருக்க ட்ரெண்ட்ல அதே மாதிரி டைவர்ஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமோ ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யாரும் யோசிக்கிறது இல்ல. இஃப் தே டோன்ட் வாண்ட் அத நோன்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பொண்ணோட அப்பா வந்து ரிட்டையர் ஆகிறாரு. பிஎஃப் பணத்தை கொண்டு வா, ரிட்டையர் பெனிஃபிட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு அதுக்கப்புறம் இவ்வளவு போட்டிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. சோறு தானே திங்கிறா. சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன இருந்த ஜென்ரேஷனை விட இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மைண்ட் செட்ல இருந்து மாறி இருக்காங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. முன்ன இருக்கிற ஜென்ரேஷன் இப்படிலாம் இருந்திருக்காங்க, அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா செட் ஆயிருக்கு. ஸோ நம்ம முன்னோர்கள் பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல மாத்திருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதனால அவங்க வீட்ல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அவங்க மைண்ட் செட்டை மாத்துறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா இதை பர்சனலா நான் பண்ணிருக்கேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இல்ல சார், அவங்க நினைக்கலாம் சார். ஆனா மாமியாரோ நாத்தனாரோ பக்கத்து வீட்டுக்காரவங்களோ எய்த்த வீட்டுக்காரவங்களோ மருமக இருந்தா கூட அவங்களுக்கு முன்னாடி இவங்க கம்மியா ஒரு நகை போட்டு போனா கூட ஓ நீ இவ்வளவு போட்டு வந்தியா, அவங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுக்கறதோ இல்லது பெண் கூட கம்பேர் பண்ணி குறைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஃபர்ஸ்ட் நான் என்னோட மைண்ட் செட்டை மாத்திருக்கேன், எங்க வீட்டாளுங்களோட மைண்ட் செட் மாத்திருக்கேன். ஸோ ஹியர் இங்க நான் என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டாவே நான் இது பண்றேன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இப்போ அந்த மாதிரி நீங்க யாராவது ஒரு தேர்ட் பர்சனோட இன்டர்வென்ஷன் இருக்கணும்னா என்னை தாண்டி அவங்கள தொடணும். குடும்பம் என்ன தாண்டி தோன்றா பார்க்கலாம். உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஜென்டில்மேன் இல்லையா? எஸ். அவரால வரதட்சணை குறைஞ்சிருக்கா இல்லையா? எஸ். குறைஞ்சிருக்கா இல்லையா? அதே தானே அவரும். சொல்றீங்கல்ல, இட் இஸ் பேர் மினிமம் அக்கார்டிங் டு மீ. சரிங்களா? அந்த பேர் மினிமம் இன்னுமே நம்ம சொசைட்டி க்ளோரிஃபை பண்ணி அவர் ஜென்டில்மேன் தானப்பா. க்ளோரிஃபை எல்லாம் பண்ணலாமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஒரு சின்ன யதார்த்தம் நடந்திருக்கத அக்செப்ட் பண்ணணும்ல. நிறைய போறான்டா. ஒரு பக்கம் குளோரிஃபை பண்றது தப்பா இருக்கலாம், ஆனா அதே நேரம் மாற்றங்கள் நடக்கிறத மலினப்படுத்துறதும் அது அந்த பர்ஃபெக்ட்டுக்கு வரல அப்படிங்கறதும் அதை ரெக்கக்னைஸே பண்ண மாட்டேன்னு சொல்றதுமே கொஞ்சம் அடந்தான். என்ன மாதிரி யோசிக்கிற பல ஆண்கள் இன்னைக்கு இருக்காங்க, மாறி இருக்காங்க. இல்லைன்னு சொல்லல, குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். மாறி இருக்காங்க சார். நான் பாக்குறேன், நான் நிறைய ஜென்சிஸ் என் டீம்ல இருக்காங்க, நிறைய பேர்கிட்ட நிறைய மாற்றம் நான் பாக்குறேன். நன்றி நன்றி நன்றி. அந்த பொண்ணோட பங்கு சொத்தை காலி பண்ணி தான் அவ்வளோ பெரிய கல்யாணங்கள் நடக்குது. அந்த கல்யாணம் முழுக்க வந்து பெண்ணோடைய செலவுல நடக்குது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். வரதட்சணை பணம் இந்த 2 crore 1 crore 10 லட்சமோ அது வந்து இவ பங்கு சொத்து இவ அக்கவுண்ட்டுக்கு தானே வரணும். அது ஏன் ஆணுடைய அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டு போனாதான் அது ஒரு வரதட்சணை கொடுமையா நம்ம டியூன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தப்பானது. யூ ஆர் டோட்டலி ராங். சார் லா படி என்னால 50-50 கேட்க முடியும் சார். ஆனா எனக்கு ஒரு தம்பின்னு இருக்கும் போது என்னால அப்படி சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போக முடியாது. ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. அந்த நேரத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா என் கல்யாணத்துக்குனாச்சும் செலவு பண்ணிட்டு போங்க, இப்படி வாங்கிட்டு போயிடுறேன். சொத்தை பிரிக்க முடியாது. நம்ம ஃபெமினிசம் பேசலாம், ஆனா ஒரு தம்பி ஒரு அண்ணனை வச்சுட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு வீடு தான் இருக்கு, பாதியை வித்து நீ எனக்கு கூட நீ எப்படி நான் என் தம்பி கிட்ட கேட்க முடியும்? வரதட்சணையும் ஆண் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க, பணம் நகையும் அவனுக்குள்ளதுன்னு சொல்லிடுறீங்க, கட்டில் பீரோ மெத்த காரு இது எல்லாமும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு தீபாவளிக்கு எல்லாமே இவ பங்கு சொத்தை தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மேரேஜ் நடந்ததுன்னா the male is always gaining. அடுத்த 20 வருஷத்துக்கு he is gaining. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.